கடன் ஏற்பட காரணங்கள் பலவாக இருக்கும். அது ஜோதிட ரீதியாகவும் வாழ்க்கை ரீதியாகவும் பார்க்கலாம். ஜோதிட ரீதியாக கடன் ஏற்பட காரணம்: 6ஆம் பாவம் ருணஸ்தானம். ஜாதகத்தில் 6ஆம் பாவம் பலவீனமாக இருந்தாலோ அல்லது பாப கிரகங்கள் அமர்ந்தாலோ கடன் சுமை அதிகரிக்கும். கேது தசாம். ராகு கேது தசை காலங்களில் திடீர் செலவுகள், திட்டமிடாத முதலீடுகள் காரணமாக கடன் ஏற்படலாம். சனி பலவீனம். சனி பாதிப்பு இருந்தால் பணம் தாமதமாக வரும், ஆனால் செலவு நிற்காது. இதுவும் கடனுக்கு வழிவகுக்கும். 2ஆம் பாவம் பாதிப்பு. வருமானம் குறைவு, சேமிப்பு இல்லாமை. 11ஆம் பாவம் பலவீனம். லாபம் குறையும், முயற்சிக்கு பலன் தாமதமாகும். முக்கியமாக கடனை குறிக்கக்கூடிய கிரகம் புதன். ஒருவருக்கு புதன் தசை நடக்கிறது என்றால் அவருக்கு கடன் ஏற்படக்கூடிய காலம். சரி, அந்த கடனால லாபமா அல்லது நஷ்டமா என்றால் அது அந்த ஜாதகத்தை பொறுத்தே பலன் அமையும். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்திட நேரிடும். அது பாகப்பிரிவினையாக இருக்கலாம், அல்லது புதிய சொத்து வாங்கிய பத்திரப்பதிவாக இருக்கலாம், அல்லது தேவையான அல்லது தேவையற்ற கடனாக இருக்கலாம். மற்றவர்களுக்கு கேரண்டி நின்றால் கூட கடன் ஏற்படும். வழக்குகளால் கடன், தொழில் கடன், இப்படியான ஏதோ ஒரு கடன் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இன்னும் சிலருக்கு விவாகரத்து வழக்கம் நடக்கும். அடுத்ததாக புதன் நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த நட்சத்திரங்களில் ராகு அல்லது கேது இருந்து தசை நடந்தால் கடன் உறுதி. கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த நட்சத்திரங்கள் இருக்கும் ராசிகள் கடகம், விருச்சிகம், மீனம். இந்த மூன்றும் நீர் ராசிகள். இதில் ஒன்று 6வது ராசியாக வந்தால் கடன் வாங்கி கடன் அடைக்கும் சூழல் உருவாகும். ராகு கேது எங்கு இருக்கிறதோ அதையே தனது ஆட்சி வீடாக அமைத்துக் கொள்ளும். ஆகவே புதன் தசை நடந்தாலும், புதன் சாரத்தில் ராகு கேது தசை நடந்தாலும் மிக மிக கவனமாக செயல்பட வேண்டிய காலம். கடன் குறைய ஆன்மீக பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு, சனிக்கிழமை சனி பகவான் தீபம் ஏற்றுதல், அமாவாசை அன்று பிற்று தர்ப்பணம், ருண விமோச்சன ஸ்தோத்திரம் பாராயணம் செய்தல், கடன் நிவர்த்தீஸ்வரர் வழிபடுவது சிறப்பு. நன்றி உறவுகளே.